ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2227வது பகுதி. திருமங்கை ஆழ்வார் அருளிய சிறிய திருமடல் பிரபந்தத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். பரகால நாயகி குடக்கூத்தாடிய செங்கண் மாலை கண்டு மாலுற்று பித்து பிடித்தவள் போலானாள். அவள் நிறம் மாமை நிறம் சென்றது. வளையல்கள் காணவில்லை. எப்போதும் அவன் மேல் எம்பெருமான் மேலே பக்தி பரவசத்தாலே பித்து பிடித்தவள் போல் இருந்தாள். அதற்கு காரணம் கண்டுபிடிப்பதற்காக கட்டுவிச்சியிடம் குறி கேட்டார்கள். கட்டுவிச்சி பார்த்துவிட்டு குறி சொல்லிக் கொள்ளு வருகிறாள். இவளுக்கு இந்த நோயை கொடுத்தவன் யார் என்று நான் அறிவேன், என் எம்பெருமான் தான் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி அவனுடைய லீலைகளையெல்லாம் சொல்லி ஒவ்வொன்றாக சொல்லி கண்ணன் லீலையை சொல்லி அவன்தான் இவளுக்கு இந்த நோய் கொடுத்திருக்கிறான். ராமனுடைய வீர பராக்கிரமத்தை சொல்லி அவன்தான் செய்தான் என்று சொல்லி வருகிறாள். அடுத்து சொல்கிறாள், நரசிங்க அவதாரம் செய்து தனக்கு வேண்டியவர்களுக்கு தன் பக்தர்களுக்கு உதவிய நரசிங்கன் தான், எம்பெருமான் தான் இவளுக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய பாசுர வரிகளை இன்று நாம் அனுபவிக்க இருக்கிறோம். வரிகளை பார்க்கலாம். போரார் நெடுவேலோன் பொன்பேரோ நாகத்தை கூரார்ந்த வாழ்வுயிரால் கீண்டு குடல் மாலை சீரார் திருமார்பின் மேல் கட்டி செங்குருதி சோரா கிடந்தானை குங்குமத்தோள் கொட்டி எழுந்தான் அறிவுருவாய். போரார் நெடுவேலோன் பொன்பெயரோ நாகத்தை கூரார்ந்த வள்ளுகிறால் கீண்டு குடல் மாலை சீரார் திருமார்பின் மேல் கட்டி செங்குருதி சோரா கிடந்தானை குங்குமத்தோள் கொட்டி எழுந்தான் அறிவுருவாய். போர் ஆர் நெடுவேலோன் பொன்பெயரோன் நாகத்தை கூரார்ந்த வள்ளுகிரால் கீண்டு குடல் மாலை சீரார் திருமார்வின் மேல் கட்டி செங்குருதி சோரா கிடந்தானை குங்குமத்தோள் கொட்டி எழுந்தான் அறிவுருவாய். அப்படி அறிவுருவாய் எழுந்தவன் தான் பரகால நாயகிக்கு இந்த துன்பத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லுகிறாள் கட்டுவிச்சி. பதவுரை பார்க்கலாம். போரார் நெடுவேலோன், போரிலே செயல்படும் நீண்ட வேல்படையை உடைய பொன் பெயரோன் ஆகத்தை, பொன்னின் பெயர்களுள் ஒன்றான இரணியம் என்பதனால் அமைந்த இரணியன் என்ற பெயரை உடையவனுடைய மார்பினை கூரார்ந்த உகிரால் கீண்டு கூர்மிமிக்க நெருங்கிய நகங்களாலே பிளந்து குடல் இரணியனுடைய குடலை மாலை சீரார் திருமார்பின் மேல் கட்டி வெற்றி மாலையாக வீர திருமகளின் இருப்பிடமான மார்பிலே அணிந்து கொண்டு செங்குருதி சோரா கிடந்தானை சிவந்த இரத்த வெள்ளம் சுற்றிலும் பரவ கிடந்த அந்த இரணியனை குங்குமத்தோள் கொட்டி குங்குமத்தால் அழகுறுத்தப்பட்ட தன் தோள்களின் மேல் சார்த்தி கொண்டு அறிவுருவாய் எழுந்தான். நரசிம்மமூர்த்தியாக தோன்றி ஆரவாரித்து கொண்டு புறப்பட்டான். இந்த பகுதியினுடைய திரண்ட பொருள், போரிலே பொருந்தி இருப்பதும் நீண்டதுமான வேலை ஏந்திய இரணியனது மார்பை கூறிய நெருங்கிய நகத்தாலே பிளந்தான் சிங்க வடிவேற்று. அந்த நிலையில் சிவந்த இரத்தம் பெருகும்படியாக கீழே இரணியன் கிடக்க அவனது உடலை மாலையாக திருமார்பின் கட்டி கொண்டான். பின்பு குங்குமப்பூ சடர்ந்த தன் தோள்களை கொட்டி முழக்கி கொண்டு எழுந்தான் நரசிங்கப்பிரான் என்று சொல்லுகிறது. வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய வியாக்கியான விவரணம் இந்த பகுதிக்கானது. பார்க்கலாம். சீதா பிராட்டிக்காக திருமார்பிலே ராவணன் செலுத்தி அம்புகளை ஏற்று அவனோடு போர் புரிந்து அவனை அழித்த செய்தி முன்னர் கூறப்பட்டது. அப்படி முறையாக போரிடும் வாய்ப்பில்லாமல் அடியவன் தூணிலும் எம்பெருமான் இருக்கிறான் என்று கூறிய
உறுதிமொழியை மெய்ப்பிப்பதற்காக அவன் கூறிய அதே நேரத்தில் மனிதன் சிங்கம் என்ற இரண்டுருவை ஒன்றாக அமைத்து கொண்டு புறப்பட்டு அடியவனுடைய பகைவனை அழித்த செய்தி இப்பொழுது கூறப்படுகிறது. நெடுவேலோன் இரணியனுடைய வேல் அவனுடைய பகைவர்களின் உடல்களில் புண்படுத்தி திரிமே ஒழிய செயலின்றி ஓரிடத்தில் சற்று நேரமும் அமைதியாக இருக்க அதற்கு வாய்ப்பு இல்லை. கொழுப்பும் சதையும் குடலும் தன்னை சூழ கழுகும் பறந்தும் பேயும் தன்னை வழிபட எப்பொழுதும் சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய வேல் போரார் நெடுவேலோன். அந்த வேலை உடையவன் இரணியன். நெடுவேல் அவஸ்டிப்ய மகத்தனு அவஸ்கப்பிய மகத்தனுகு பெரிய வில்லினை பிடித்து கொண்டு என்று ராமபிரானுடைய வில் புகழப்படுவது போல இரணியனுடைய நெடிய வேலும் எதிரிகள் மேல் ஏவி விடப்பட்டால் பின் இரணியனாலும் அடக்க முடியாத ஆற்றலை உடைய வேல் என்று வேல் புகழப்படுகிறது. எப்படி ராமபிரானுடைய வில் புகழப்படுகிறதோ அதுபோல இரணியனுடைய வேல் புகழப்படுகிறது. அப்படிப்பட்ட வேலை உடையவன் வேலோன். இறந்து கிடந்த போதிலும் தான் பிடித்திருந்த வேலை நெகிழ்காமல் வேலை பிடித்தலே தனக்கு இலக்கணம் என்னும்படியாக விழுந்து கிடந்தானாம் இரணியன். பொன் பெயரோன், பொன்னின் பெயரான இரணியம் என்பதையே தனக்கு பெயராக கொண்டு இரணியன் என்று வழங்கப்படுபவன் பொன் பெயரோன். ஆகத்தை எம்பெருமானுடைய நகங்களுக்கு போதிய இரையாக அமையும்படியாக காட்டில் வேட்டையாடுவதற்காக பன்றிகள் இரையூட்டி வளர்க்கப்படுவது போல பிரமன் முதலியோர் வரங்களாலே வலிமை பெற்ற இரணியனுடைய மார்பு. ஆகம் என்றால் மார்பு என்று பொருள். திண்ணிய மார்பு கூரார்ந்த உகிரால், கூர்மை மிகுந்து நெருங்கி இருக்கும் தன்னுடைய நகங்களால் கூரார்ந்த உகிரால் வள்ளுகிறாள். பிராட்டிமார்களோடு கலவி இன்பம் அனுபவிக்கும் போதும் அவர்களும் எம்பெருமான் திருமேனி கன்றுவிடுமோ என்று அஞ்சும்படியாக திருமேனியின் மென்மையையும் பகைவரோடு போரிடும் போது அவர்களையெல்லாம் அழியச் செய்யும் திருமேனியின் வன்மையையும் உடையவனாய் எம்பெருமான் இருப்பது போல எம்பெருமான் நகங்களுக்கும் பிராட்டிமாரிடம் மென்மையும் பகைவரிடம் வன்மையும் உண்டு போலும். கூரார்ந்த வள்ளுகிறாள் கீண்டு. நரசிம்மம் தோன்றிய அளவிலே அதன் கோபத்தை கண்டு இரணியன் உடல் வெதும்பி பொசுங்கின பன்றி போலே உடல் மென்மைப்பட எம்பெருமான் தன் கூறிய நகங்களால் முயற்சியே இல்லாமல் அலட்சியமாக அவன் உடலை கிழித்தான் கீண்டு. குடல் மாலை சீரார் திருமார்வின் மேல் கட்டி. கோபத்தின் மிகுதியால் இரணியனுடைய உடலை பறித்து எடுத்து திருமார்விலே கட்டி கொண்டான். இரணியனுடைய குடலை பறித்து எடுத்து தன் திருமார்விலே கட்டி கொண்டானாம் எம்பெருமான். அதாவது வெற்றி திரு விளங்கும் மார்பிலே அந்த திருவுக்கு குடலையே வெற்றி மாலை, இரணியனுடைய குடலையே வெற்றி மாலையாக சூட்டினான் எம்பெருமான். பிராட்டி அகலகில்லாமல் இருக்கும் திருமார்பில் குடலை அணிந்து கொண்டான். குடல் மாலை சீரார் திருமார்பின் மேல் கட்டி. அடியார்களின் பகைவர்களிடம் எம்பெருமான் இவ்வளவு கோபம் கொள்ளவில்லை என்றால் திருமகள் எம்பெருமானை தழுவ மாட்டாள் அல்லவோ? அதனால்தான் இரணியனுடைய குடலை உருவி பறித்து தன் திருமார்பிலே எங்கு திருமகள் வாசம் செய்கிறாளோ அங்கே மாலையாக போட்டு கொண்டானாம். செங்குருதி சோரா கிடந்தானை குங்குமத்தோள் கொட்டி இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும்படி கிழித்து அவனை பிராட்டிமார்களை தழுவுவதற்காக அணி செய்து கொண்ட திருத்தோளின் மீது கோபத்தின் மிகுதியாலே எடுத்து அப்பிக்கொண்டான் என்கிறார். செங்குருதி சோரா கிடந்தானை கூரார்ந்த வள்ளுகிறால் கீண்டு குடல் மாலை சீரார் திருமார்வின் மேல் கட்டி குங்குமத் தோள் கொட்டி ஆராய் எழுந்தான் என்று இந்த சொற்களை கொண்டு கூட்டி அமைத்து பொருள் செய்ய வேண்டும். ஆராய் எழுந்தான் எம்பெருமான் ஆரவாரம் செய்து புறப்பட்டான். அவாக்கிய நாதரக என்று சாந்தோக்கிய உபனிஷத் கூறுவது போல யாரிடமும் வார்த்தை சொல்லாதவர், யாரையும் பொருட்படுத்தாதவர் என்று
தனக்கு ஒப்பாரும் இல்லாமை மிக்காரும் இல்லாமையாலே எவரிடமும் உரையாடாதவன் என்று உலகறிய கூறப்படும் எம்பெருமான் அடியவருடைய பகைவனை அழித்து விட்டோம், பிரகலாதனுடைய பகைவனை அழித்து விட்டோம் என்ற மகிழ்வாலே தானே ஆரவாரம் செய்தானாயினான் என்று நயம்பட உரைக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை தன்னுடைய வியாக்கியானத்திலே. வியாக்கியான சக்கரவர்த்தி அல்லவா அவர் சொல்லுக்கு கேட்க வேண்டுமா? இந்த அனுபவத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு முறை பாசுர வரிகளை அன்வைக்கலாம். போரார் நெடுவேலோன் பொன்பெயரோன் ஆகத்தை கூறார்ந்த வள்ளுகிறாள் கீண்டு குடல் மாலை சீரார் திருமார்வின் மேல் கட்டி செங்குருதி சோரா கிடந்தானை குங்குமத்தோள் கொட்டி ஆராய் எழுந்தான் அறிவுருவாய். போரார் நெடுவேலோன் பொன்பெயரோன் ஆகத்தை கூறார்ந்த வள்ளுகிறாள் கீண்டு குடல் மாலை சீரார் திருமார்வின் மேல் கட்டி செங்குருதி சோரா கிடந்தானை குங்குமத்தோள் கொட்டி ஆராய் எழுந்தான் அறிவுருவாய். அப்படி எழுந்தவன்தான், அப்படி நரசிம்மமாய் எழுந்தவன்தான் உன் மகளுக்கு பரகால நாயகிக்கு இந்த நோவை கொடுத்திருக்கிறான் என்று கட்டுவிச்சு கூறுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுர பகுதி. மீண்டும் மேலும் அவள் என்ன சொல்ல இருக்கிறாள் என்பதை அடுத்த பகுதியிலே அனுபவிக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். எல்லாம் வல்ல எம்பெருமான் அடியார்க்கு நல்லது செய்யக்கூடிய எம்பெருமான் நரசிங்க பெருமான் திருவடிகளே சரணம். அரட்ட முக்கிய அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் ராமாயணப் பெருக்கர் பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்.